இங்க ஒரு கம்பெனில இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. அங்க எல்லாருமே வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கிளீனிங் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி ஃப்ளோர்ல நெயில் பாலிஷ் கரையை பார்த்துட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது சிந்தி ரொம்ப நேரம் ஆனதுனால காஞ்சு போயிருக்கு. எவ்வளவுதான் தொடச்சாலும் போக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிஓ வந்து பார்த்தா சத்தம் போடுவாங்களேன்னு புலம்பிக்கிட்டே தொடச்சிட்டு இருக்காங்க. இதை இன்டர்வியூக்கு வந்த ஒரு லேடி பார்த்துட்டு இவங்க கிட்ட ஏதாவது ஆல்கஹால் மாதிரி சொல்யூஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. அவங்களும் டாய்லெட் கழுவுற ஒரு சொல்யூஷன் எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி இந்த லேடி கீழே ஊத்தி அவங்க கிட்ட இருக்கிற துணியை வாங்கி இவங்களே தொடச்சு காட்டினதும் அந்த கரை காணாம போயிடுது. சோ இன்டர்வியூக்கு வந்த இடத்துல கொஞ்சம் கூட கூச்சப்படாம கிளீனிங் லேடிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இத பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தவங்க ஒருவேளை இவங்களும் கிளீனிங் வேலைக்கு தான் வந்திருப்பாங்கன்னு இவங்க காதுல விழற மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் அதை பெருசா எடுத்துக்காம சிரிச்சுக்கிட்டே இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியா கால் வருது. சோ நாளைக்கு வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாமான்னு ஃப்ரண்ட் டெஸ்க்ல போய் பர்மிஷன் கேக்குறாங்க. ஆனா அதுக்கு கம்பெனி ஒத்துக்காதனால வேற வழியே இல்லாம இவங்க ரவுண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ரொம்ப நேரம் ஆகி எல்லாருமே போயிடுறாங்க. ஆனா இவங்கள மட்டும் யாருமே கூப்பிடல. இத கிளீனிங் பண்ற லேடி பார்த்துட்டு இன்னைக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, நீங்க இன்னும் கிளம்பலையான்னு வந்து விசாரிக்கிறாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருக்கிற பொண்ணு வந்து இன்னைக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வர முடியுமான்னு சொல்றாங்க. அதை கேட்டு இவங்க கோவப்படாம சரின்னு சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் மறுபடியும் அந்த கம்பெனிக்கு வந்தா அந்த கம்பெனியோட சிஇஓவே வந்து இவங்களை வரவேற்கிறாங்க. பார்த்தா நேத்து கிளீன் பண்ணிட்டு இருந்த லேடி தான் இன்னைக்கு சிஇஓவா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நேத்து நடந்த எல்லாமே இவங்களுக்கு வச்சு டெஸ்ட். இங்க வேலைக்கு வர்றவங்க இந்த வேலை தான் செய்யணும்னு இல்லாம எதுவா இருந்தாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் சிஇஓவே கிளீனிங் பண்ற லேடி மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. அதுல இவங்க மட்டும் தான் பாஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி எவ்வளவு அவசரமா போறதா இருந்தாலும் கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. லேட் ஆனாலும் கோவப்படாம பொறுமையா இருந்தது. இது எல்லாத்தையும் வச்சு இவங்க மட்டும் தான் அந்த இன்டர்வியூல பாஸ் ஆகுறாங்க.